திண்டுக்கல்லில் நேற்று தீ விபத்து ஏற்பட்ட தனியார் மருத்துவமனையில் இருந்த தீயணைப்பான்கள் கடந்த 3 மாதங்களாக ஆய்வு செய்யப்படாதது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காளிராஜன். இந்த திண்டுக்கல் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீயணைப்பான்கள் 3 நாட்களாக ஆய்வு செய்யப்படல அப்படிங்கிற விவரம் தெரியவந்திருக்கு. தற்போது இருக்கக்கூடிய நிலையில் அந்த தீயணைப்பான்கள் செயல்படக்கூடிய நிலையில தான் இருந்ததா? என்ன விவரம்? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்சி சாலையில் அமைந்துள்ள எலும்பு முறிவு மருத்துவமனை, தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் நேற்று இரவு 9 மணி அளவில் தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் தற்போது வரை 7 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். மேலும் 23 பேர் அரசு மருத்துவமனையிலும் 2 பேர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று தீயணைப்பு துறை மூலம் தீயணைப்பான்கள் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் தீயணைப்பான்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. தீ ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக அதனை எடுத்து தீ அணைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அந்த தீயணைப்பான் மூலம் தான் செய்யப்படும். இந்த தீயணைப்பானது மாதம் இந்த தீயணைப்பானது செக் செய்து கையெழுத்து இட வேண்டும். அதாவது மருத்துவமனை சேர்ந்த அதிகாரி ஒருத்தவரும் தீயணைப்புத்துறை அதிகாரி சேர்ந்தவர் ஒருத்தவரும் இந்த தீயணைப்பான்ல மாட்டியிருக்க அந்த இதுல கையெழுத்திட வேண்டும். ஆனால் தற்போது நம்மளுக்கு கிடைத்துள்ள ஆவணத்தில் 3 மாதங்களாக இந்த கையெழுத்தானது இல்லை. இது குறித்து நம்ம தீயணைப்பு அதிகாரிகளிடம் கேட்டபோது அங்கு இருந்த அனைத்து தீயணைப்பான்களும் வேலை செய்யும் அளவிற்கு தான் இருந்தது. ஏனென்றால் அந்த தீயணைப்பானில் உள்ள அந்த பிரஷர், அதாவது தீயணைப்பானை எடுத்து நம்ம யூஸ் செய்யும் போது அந்த பிரஷர் மூலமா தான் அது வெளியே அந்த தீயை அணைக்கக்கூடியது இருக்கும். அந்த பிரஷரை செக் பண்ணாலே போதுமானது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அந்த தீயணைப்பானை எடுத்துட்டு வேற தீயணைப்பான் மாற்றணும். அதை பிரஷரை மட்டும் செக் பண்ணாலே போதுமானது. இங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைத்து தீயணைப்பான்களையும் நாங்கள் செக் செஞ்சிட்டோம். ஆனால் எல்லாத்துலேயும் பிரஷர் சரியா தான் இருக்கு அப்படிங்கிற தகவலை இப்போ நம்ம கேட்ட போது அவங்க கொடுத்துருக்காங்க. இருந்த போதும் இந்த ஆய்வானது ரேண்டமாக தான் நடக்கிற மாதிரியான விவரங்களை தீயணைப்பு துறையினர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எப்படி அப்படின்னா ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை, 4 மாதத்திற்கு ஒரு முறை என்ற அடிப்படையிலேயே இந்த தீயணைப்பான்கள் செக் செய்யப்பட்டு கையெழுத்தானது இடப்படும் அப்படிங்கிற விவரமும் நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு மருத்துவமனையும் பெரிய மால் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு எம்சிபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு அளவிற்கு மேல் ஹீட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் தெளித்து அந்த இடம் உடனடியாக அணைக்கப்பட வேண்டும். அவ்வாறான அமைப்பு இந்த மருத்துவமனையில் இருக்கிறதா, அது என்ன ஆனது தீப்பிடிக்கும் போது அப்படிங்கிற இது எல்லாமே இனி வரும் ஆய்வில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். மேலும் இப்பொழுது இன்று காலை கூட தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையை சேர்ந்த உதவி இயக்குனர், அதாவது பொறுப்பு சரவணகுமார் காலை 6 மணிக்கே இந்த இடத்தில் ஆய்வானது மேற்கொண்டார். ஆய்வு மேற்கொண்டு தற்போது சென்றுள்ளார். மேலும் இந்த தீயணைப்பானது நம்மளுக்கு கிடைத்த ஆவணத்தில் 3 மாதங்களாக அந்த கையெழுத்தானது இடப்படவில்லை. மேலும் இப்போ தட அறிவியல் துறையினரும் இங்கு இருந்து இந்த மருத்துவமனையில் ஆய்வானது மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் இங்க பாதுகாப்பு பணியில் இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. மேலும் தீயணைப்பு துறையினரும் தொடர்ந்து இங்க இருக்காங்க. அவங்களோட தட அறிவியல் துறையினரும் ஆய்வுகள் மேற்கொண்டு வர்றாங்க. இந்த தீ அணைப்பான, அதாவது தீயணைப்பான் குறித்த விவரம் நம்ம தற்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது நம்மளுக்கு கிடைத்த தகவல் தற்போது இந்த தீயணைப்பானது ரேண்டமாக தான் செக் செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர் கார்த்திகா. மேலும் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 2 பேர் தீவிர சிகிச்சையானது தனியார் மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகிறது. கார்த்திகா. காளிராஜன், தற்போது கிட்டத்தட்ட 20 பேர் வரைக்கும் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், காயமடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அதில் 7 பேர் லிப்டில் சிக்கி உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு 3 மாதங்களாக தீயணைப்பான்கள் ஆய்வு செய்யப்படாத நிலையில் இருந்தது புதிய தலைமுறையின் கள விவரத்தில் தெரியவந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காளிராஜ்.